லைட். இது இல்லாம நம்ம எதையுமே பார்க்க முடியாது. இந்த பிரபஞ்சத்துல ஒளியை விட வேகமா நகர எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? ரொம்ப காலமா ஒளி உடனடியா அளவில்லாத வேகத்துல பயணிக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஸ்விட்ச ஆன் பண்ண அடுத்த செகண்டே லைட்டை நம்ம கண்ணால பாக்குறோம். ரொம்ப தூரத்துல இருந்து ஏதாவது ஒரு லைட்டை பார்த்தாலும் அதை நம்ம உடனடியா பாக்குற மாதிரிதான் தோணும். அப்ப எப்படி லைட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க? என்ன மாதிரியான சோதனைகள்லாம் நடந்தது? வெளிச்சம் ஒரு பொருள் மேல பட்டு பிரதிபலிச்சு நம்ம கண்கள்ல இருக்க ரெட்டினான்னு சொல்லக்கூடிய விழித்திரையில விழும்போதுதான் நம்ம அந்த பொருளை பாக்குறோம். நம்ம கண்ணால பாக்குறத மட்டும்தான் நம்ம ஒளின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பார்க்க முடியாத நிறைய விஷயங்களும் லைட் தான். மைக்ரோவேவ் அவன்ல இருக்க மைக்ரோவேவ்ஸ், நம்ம போன்ல செயல்படுற ரேடியோ வேவ்ஸ், ஹாஸ்பிட்டல்ல எலும்புகளை படம் எடுக்கிற எக்ஸ்ரேஸ், அணு உலைகள்ல வர காமா ரேஸ், சூரியன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ்னு ஒளி ஆற்றலை பொறுத்து விதவிதமா இருக்கு. அப்ப இந்த எல்லா ஒளியும் ஒரே ஸ்பீட்ல தான் நகருமா? இதெல்லாம் தாண்டி லைட் இயர்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. லைட், இத பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சிலருக்கு டீப்பாவும் இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் லைட் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. அதனால இந்த வீடியோல சிம்பிளா ஒளிய பத்தின விஷயங்களையும் பல ஆச்சரியமான தெரியாத விஷயங்களை பத்தியும் பேசலாம். ஒளி போட்டான்கள்னு சொல்லக்கூடிய சிறிய துகள்களால் ஆனது. இந்த போட்டான்ஸ்லாம் அணுக்களை விட சிறியது. ஆனாலும் லைட்ல எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. 17ஆம் நூற்றாண்டுகள்ல கலீலியோ லைட்டோட வேகத்தை அளவெடுக்கிறதுக்காக ஒரு மலையில ஒரு மூடப்பட்ட விளக்கோட நின்னாரு. இன்னொரு மலையில அவரோட அசிஸ்டன்ட் வேற ஒரு மூடப்பட்ட விளக்கோட நின்னாரு. முதல்ல கலீலியோ அந்த விளக்க திறந்து வைப்பாரு. அப்ப அந்த வெளிச்சத்தை அவரோட உதவியாளர் பார்த்த உடனே அவர் கையில இருக்க விளக்க திறப்பாரு. பல்வேறு தூரங்கள்ல இதே ஆராய்ச்சியை செஞ்ச கலீலியோ ஒளி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு அளவிட முடியலன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால ஒளியோட வேகம் அளவிட முடியாத மாதிரி வேகமாவோ இல்ல எல்லையற்றதாவோ இருக்கும்னு முடிவு பண்ணாரு. இதுதான் ஒளியின் அறிவியல்ல முதல் படி. அங்கிருந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் டேனிஷ் அஸ்ட்ரானமர் ஓலே ரோமர் அப்படிங்கிற ஒரு வானியலாளர் ஒரு திருப்பு முனையை கண்டுபிடிச்சார். அவர் ஜூபிட்டரோட நிலவான அயோவை கவனிச்சார். ஜூபிட்டரோட நிலவு அயோ 1.8 நாட்கள்ல ஜூபிட்டரை சுத்தி வரும். பூமியில இருந்து பார்க்கும்போது அது கடந்து போறதும் ஜூபிட்டருக்கு பின்னாடி மறைஞ்சு போறதும் துல்லியமா கணக்கிட முடியும். அத டெலிஸ்கோப் மூலமா காணவும் முடியும். ஓலே ரோமர் இத பல முறை கண்டு ஆராய்ச்சி செஞ்சாரு. அப்ப அவர் கவனிச்சது என்னன்னா, பூமி ஜூபிட்டருக்கு பக்கத்துல இருக்கப்ப அயோ ஜூபிட்டருக்கு பின்னாடி மறையறது கணிச்சதை விட கொஞ்சம் முன்னாடியே நடந்தது. இதுவே பூமி ஜூபிட்டர்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும்போது அயோ ஜூபிட்டரை கடந்து போய் பின்னாடி மறையிறது கொஞ்சம் லேட்டா நடந்தது. இதுக்கு காரணம் அந்த தூரத்துல இருந்து லைட் நம்மள வந்து அடைய கொஞ்சம் நேரம் அதிகமா தேவைப்பட்டதுதான். இந்த டைம் டிலேவை கணக்கு பண்ணி ஓலே ரோமர் லைட்டோட ஸ்பீட கால்குலேட் பண்ணாரு. கிட்டத்தட்ட வினாடிக்கு 2,20,000 கிலோமீட்டர்கள்னு ஓரளவுக்கு லைட்டோட உண்மையான ஸ்பீடுக்கு பக்கத்துல ஒரு நம்பரை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சாரு. ஹிஸ்டரியில முதலா லைட்டோட ஸ்பீட கால்குலேட் பண்ணது இந்த முறைதான். இதுவும் 17ஆம் நூற்றாண்டுல தான் 1676ல நடந்த ஒரு ஆராய்ச்சி. இது மூலமா லைட் இன்ஸ்டன்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யாது அப்படின்னு நிரூபணமாச்சு. இதுக்கப்புறம் 1849ல அர்மாண்ட் ஃபிசோ பூமியிலேயே ஒரு வேகமா சுழல்ற பல் சக்கரம் வழியா ஒளிய தொலை தூரத்துல இருக்க கண்ணாடியை நோக்கி செலுத்தி திரும்ப வரும் ஒளி ஒரு இடைவேளி வழியா போகுதா இல்ல அடுத்த பல்லால தடுக்கப்படுதான்னு கவனிச்சாரு. சக்கரத்தோட வேகத்தை சரி செஞ்சு ஒளி சென்று திரும்பி வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு கணக்கிட்டு அதோட வேகத்தையும் கால்குலேட் பண்ணாரு. இதுக்கு அடுத்த வருஷமே ஃபாக்கல்ட் அப்படிங்கிற இன்னொரு சயின்டிஸ்ட் இதே போல ஒரு ஆராய்ச்சிய செஞ்சாரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சக்கரத்துக்கு பதிலா வேகமா சுழல்ற ஒரு கண்ணாடிய யூஸ் பண்ணாரு. அந்த கண்ணாடியில இருந்து ஒளிய செலுத்தினாரு. அவர் தொலை தூரமா இன்னொரு கண்ணாடியவும் வச்சிருந்தாரு. இப்ப இங்க இருந்து செலுத்தப்பட்ட ஒளி தொலை தூரத்துல இருக்க கண்ணாடிக்கு சென்று திரும்பிய சிறிது நேரத்துல சுழலும் கண்ணாடி சற்று திரும்பி இருந்தது. அப்படி திரும்பி வரும் லைட்டோட ஆங்கிள அவர் அளவிட்டாரு. இந்த சிறிய மாற்றத்தை வச்சு ஒளியின் வேகத்தை இன்னும் துல்லியமா கணக்கிட முடிஞ்சது. இப்ப ஒளியின் வேகம் கிட்டத்தட்ட 2,98,000 கிலோமீட்டர்கள் ஒரு வினாடிக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 20ஆம் நூற்றாண்டு
நூற்றாண்டுல தொழில்நுட்பம் இந்த செய்கைய இன்னும் துல்லியமாக்கிடுச்சு. லேசர்கள், எலக்ட்ரானிக் சென்சார்கள் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க ஒளியோட வேகத்தை அளவிடறதுக்காக. நமக்கு தெரிஞ்ச ஒரு தூரத்துக்கு லேசர் லைட் அனுப்பினா சென்சார்ஸ் வச்சு அது மறுபடியும் திரும்பி வர்றத கணக்கிட்டா அது திரும்ப எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த அளவீடுகள் இன்னும் துல்லியமா இருந்தது. இப்படிதான் லைட்டோட ஸ்பீட ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்கள்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ அடிப்படையா ஒளினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லைட் அப்படின்றது ஒரு அலை மாறி விண்வெளியில பயணிக்கும் ஒரு வகையான ஆற்றல். இது போட்டான்கள் எனப்படும் துகள்களால் ஆனது. லைட் ஸ்பேஸ்ல பயணிக்க காற்றோ அல்லது ஒரு ஊடகமோ தேவையில்லை. சவுண்ட் அந்த மாதிரி இல்ல. ஒரு மீடியம் இருந்தா தான் நமக்கு சவுண்டே கேட்க முடியும். ஸ்பேஸ்ல போய் நம்ம எவ்வளவு சத்தமா கத்துனாலும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்காது. இதனாலதான் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் கூட அவங்க ஸ்பேஸ் சூட்குள்ள மைக்ரோபோன் வச்சிருப்பாங்க. அது மூலமா ரேடியோ வேவ்ஸ்ல தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆனா லைட் வெற்றிடத்திலையும் நகரும் தன்மை கொண்டது. சரி, நம்ம லைட்னு எப்பயும் நம்ம பாக்குற வெளிச்சத்தை மட்டும் தானே சொல்றோம். ஆனா அதையும் தாண்டி லைட்டுங்கிறது இன்னும் நிறைய வகையில இருக்கு. ஒளிய நம்ம மின்காந்தம்னு சொல்றோம், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஏன்னா இது 2 கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் ஆனது. மின்சார விசை எலக்ட்ரிக் ஃபீல்ட் மற்றும் காந்த விசை மேக்னெட்டிக் ஃபீல்ட். முன்னோக்கி நகர்றப்ப இந்த 2 சக்தியும் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒன்றை ஒன்று உருவாக்கும். ஒரு கயரை பிடிச்சு மேலும் கீழுமா அசைச்சா ஒரு அலை போல முன்னோக்கி போகும்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். ஒளிய அந்த மாதிரி நகர வைக்கிறது இந்த எலக்ட்ரிக் மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். ரெண்டும் சேர்ந்துதான் பயணிக்கும். அலை போல வெளிப்புறமா பயணிக்கும். இதனாலதான் ஒளிய மின்காந்த அலைன்னு சொல்றோம். ஒளி ஒரே நேரத்துல துகளாகவும் அலையாகவும் செயல்படும். இத வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அலைகளா இருக்க இந்த லைட் ஆற்றல்ல மாறுபடும். நம்ம ஒரு பியானோல எப்படி லோ நோட்ஸ் ஹை நோட்ஸ்னு இருக்கும், அந்த மாதிரி இந்த லைட்டோட எனர்ஜியும் சின்னதுல இருந்து பெருசுன்னு போயிட்டே இருக்கும். ஒரு கோடு போட்டா அதுல நடுவுல இருக்கிறது தான் காணக்கூடிய ஒளி. விசிபிள் லைட்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஒளி நமக்கு தெரிஞ்ச வானவில்ல காணக்கூடிய கலர்களா பிரியும். ஒளியோட வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு ஆற்றலை கொண்டிருக்கு. நீல ஒளி சிவப்பு நிறத்தை விட அதிக ஆற்றலை கொண்டிருக்கு. இந்த ஒரு கலர் லைட்டுக்கும் வேற வேற எனர்ஜி லெவல் இருக்கும். இந்த விசிபிள் லைட்டுக்கு இந்த பக்கம் இன்னும் கம்மியான எனர்ஜி கொண்ட இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ் மற்றும் ரேடியோ வேவ்ஸ் இருக்கு. இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இத பார்க்க முடியலனாலும் நம்மளால உணர முடியும். சூரிய ஒளி நம்ம மேல படும்போது சூடா இருக்க ஒரு பொருளுக்கு பக்கத்துல நிக்கிறப்ப உணரக்கூடிய அந்த வெப்பம் தான் இந்த இன்ஃப்ராரெட் லைட். அதுக்கும் கீழே இருக்கிற மைக்ரோவேவ் நம்ம மைக்ரோவேவ் அவன்ல உணவை சூடு பண்றதுக்கு யூஸ் பண்றது தான். அதுக்கும் கீழே இருக்கிற ரேடியோ வேவ்ஸ் நம்ம செல்போன்கள்லயும் சேட்டலைட்கள்லயும் தொடர்பு கொள்ள பயன்படுது. காணக்கூடிய ஒளியை விட அதிக ஆற்றல் கொண்டது அல்ட்ரா வயலட் ரேஸ். நம்ம சூரிய ஒளியில ரொம்ப நேரம் இருந்தா நம்ம சர்மத்துல வரக்கூடிய சன்பர்ன் இந்த யூவி ரேஸால தான் வருது. அதுக்குதான் நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கிறோம். நம்ம கண்ணால பார்க்க முடியலனாலும் நம்ம செல்களை சேதப்படுத்தும். அளவுக்கு அதிகமா போனா கேன்சரே கூட வரலாம். அதை விட இன்னும் எனர்ஜி நிறைய இருக்கிறது தான் எக்ஸ்ரேஸ். ஆனா இதுவும் ஆபத்தானதுதான். எக்ஸ்ரே எடுக்கிறப்ப நீங்களே பாத்திருப்பீங்க எவ்வளவு ப்ரொடெக்டடா, அது வேற எந்த பகுதியிலும் படாம தான் எக்ஸ்ரேவும் எடுப்பாங்க. அல்ட்ரா வயலட் எக்ஸ்ரேஸ் இதை விடையும் சக்தி வாய்ந்தது தான் காமா ரேஸ். இதெல்லாம் அணு உலைகள்ல அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போது வெளியில வரும். அதை தவிர நட்சத்திரங்கள் சூப்பர் நோவாவா வெடிக்கும் போது, இது போன்ற பல விண்வெளி நிகழ்வுகள் நடக்கும் போதும் இந்த காமா ரேஸ காண முடியும். மிகவும் பிரமிப்பான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வேற வேற எனர்ஜி லெவல்ஸ்ல லைட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரே வேகத்துல தான் பயணம் செய்யும். நம்ம பார்க்கக்கூடிய லைட் டெஸ்ட் பண்ண மாதிரியே நம்ம மத்த லைட் வேவ்ஸையும் டெஸ்ட் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவரு எலக்ட்ரோ மேக்னட்டிசமோட சமன்பாடுகளை எழுதுறப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல தான் பயணிக்கும்னு கண்டுபிடிச்சார். இதை விட வேகமா நகரக்கூடிய பொருள் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. இந்த ஒளிக்கு நிறை கிடையாது. நிறையுள்ள எந்த ஒரு பொருளும் ஒளியின் வேகத்துல பயணிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு எல்லையற்ற ஆற்றல் தேவை. ஒளிதான் இருக்கிறதுலயே வேகமா செல்லக்கூடியது. ஒளியோட வெவ்வேறு முகத்தையும் அதோட வேகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒளி ஆண்டுனா என்ன, லைட் இயர் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? இது எதுவும் ஒரு நேரத்தை குறிக்கிற ஒரு விஷயமா? இல்ல, இது ஒரு வருடத்துல ஒளி பயணம் செய்யற தூரத்தை குறிக்குது. இப்ப நம்ம பூமியில தூரத்தை அளவிடவோ சொல்லவோ கிலோமீட்டர்களை யூஸ் பண்றோம். இதே மாதிரி ஸ்பேஸ்ல பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்க தூரத்தை சொல்லணும்னா, இல்ல மத்த கிரகங்களோட தூரங்களை சொல்லணும்னா கிலோமீட்டர்கள்ல சொல்றதே கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்ம
சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்றோம். வேற கிரகங்களோட தூரத்தை அளவிடும் போது இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட ஒப்பிட்டு அந்த தூரங்களையும் நம்ம அளவிடுறோம். ஆனா நம்ம சோலார் சிஸ்டமையே தாண்டி இருக்க ஸ்டார்ஸோட இல்ல கேலக்சிஸோட தூரத்தை எதை வச்சு அளவிடுறது? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு. விண்வெளி கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரியது. எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லயே இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதுன்னு ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. நமக்கு பக்கத்துல இருக்க ப்ராக்சிமா சென்டோரி அப்படிங்கிற ஸ்டார கிலோமீட்டர்கள்ல எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லணும்னா 4 பக்கத்துல 13 ஜீரோக்களை போடணும். அந்த அளவுக்கு கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்டார சொல்றதுக்கே அந்த அளவு பத்தல. அப்ப இன்னும் தூரத்துல இருக்க ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் எல்லாம் எப்படி நம்மளால சொல்ல முடியும்? கிலோமீட்டரை வச்சோ இல்ல அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை வச்சோ எப்படி சொல்ல முடியும்? இதுக்கான தீர்வு தான் லைட் இயர். நமக்கு ஒளியோட வேகம் ஒரு நொடிக்கு என்னன்னு தெரியும். இத வச்சு ஒரு வருஷத்துல ஒளி எவ்வளவு தூரம் பயணிக்கும்னு நம்ம சொல்லலாம். அதுதான் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள். 9க்கு பக்கத்துல 12 பூஜ்ஜியம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு கிலோமீட்டர்ஸ். ஒரு ஒளியாண்டோட அளவு இதுதான். இப்ப ப்ராக்சிமா சென்டோரி அப்படிங்கிற நமக்கு பக்கத்துல இருக்க ஸ்டார் எவ்வளவு தூரம்னு கேட்டா 4.24 ஒளியாண்டுகள்னு சொல்லலாம். இப்படி சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல? இதுக்காக தான் நம்ம ரொம்ப பெரிய தூரங்களை அளவிடுறதுக்கு லைட் இயர் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்றோம். இப்ப இன்னொரு மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம், ஒளியை விட வேகமா எதுவுமே பயணிக்காதுன்னு நம்ம சொன்னோம். ஆனா விரிவடைகிற இந்த பிரபஞ்சம் ஒளியின் வேகத்தை விட வேகமா விரிவடையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல அதை பத்தி பேசலாம். லைட் சம்பந்தமான உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. So stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.